அத்தை அத்தை கெட் அப். நீங்க தூங்கிட்டு இருக்கீங்களா? எழுந்திருங்க அத்தை. அத்தை விடிஞ்சிருச்சு, எழுந்திருங்க. என்னரியா இது? நீங்க காலையில இருந்து எப்ப வருவீங்கன்னு காத்துட்டு இருந்தா நீங்க இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் எழுந்திருங்க அத்தை. சொன்னா கேளுங்க. காலங்காத்தால என் கண்ணை கூட திறக்க முடியல. கண்ணு திறக்கலனா பரவாயில்ல, காது இருக்குல்ல, நான் சொல்றத கேளுங்க. நான் இன்னைக்கு பணம் கொடுக்கலனா அவன் எல்லார்கிட்டயும் எல்லாத்தையும் சொல்லிடுவான். அவனை மட்டும் இல்ல அவன் மாமாவையும் எடுக்கணுமா? ப்ளீஸ் அத்தை தயவு செஞ்சு எந்திரிங்க. காலங்காத்தால இவ்ளோ ஃபாஸ்டா சொன்னா எனக்கு எப்படி ரியா புரியும்? 2:15 ஆயிடுச்சு. நீ என்ன முன்னாடியே எழுப்பிருக்கலாம்ல ரியா? அத்தை இப்பவே டைம் ஆயிடுச்சு. தயவு செஞ்சு நான் கிளம்பணும். நான் உடனே போலீஸ் ஸ்டேஷன் போகணும். இல்லனா அவ எல்லா உண்மையும் சொல்லிடுவான். அவன் உன்கிட்ட காசு கேட்டானா? இல்ல அவன் போலீஸ் கஸ்டடியில இருக்கா. அவன் எப்படி காசு கேட்பான்? வாட் இஸ் ஹேப்பனிங்? அத்தை நான் அவன் ஃப்ரெண்ட் கிட்ட பணத்தை கொடுத்தாகணும். அவனையும் அவன் சித்தப்பாவையும் ரிலீஸ் பண்ணுவாங்களாம். அவன் சொல்ற இடத்துக்கு போய் நான் பணம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நான் போலீஸ் ஸ்டேஷன் போகணுமா? அப்புறம் அவன் சொல்றதெல்லாம் நான் செய்யணுமா? மத்தியானம் வரைக்கும் டெட்லைன் கொடுத்திருக்கான். ப்ளீஸ் அத்தை எனக்கு ஹெல்ப் நீ பண்ணுங்க. கிட்ட முன்னாடி சொல்லிருக்கலாம்ல ஸ்வீட் ஹார்ட். நான் உங்களை பார்க்க உங்க ரூமுக்கு வந்தேன். ஆனா அத்தையை டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நான் போயிட்டேன். போறப்போ கிட்ட என்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொன்னாரா? அதான் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம போயிட்டேன். அப்புறம் போன்ல பேசலாம்னு நினைச்சேன். ஆனா உங்க போன் நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்தது. அத்தை ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. இட்ஸ் வெரி அர்ஜென்ட். ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் சீக்கிரமா ரெடி ஆயிடுங்க. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிருக்கவே மாட்டேன். பாட்டியோட கபோர்ட்ல நகையோ இல்ல பணமோ இருந்திருந்தா சத்தியமா நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிருக்கவே மாட்டேன் அத்தை. ஐயோ நான் அதை திருப்பி வைக்கவே இல்ல. அது என்கிட்ட தான் இருக்கு. ஓகே ஜஸ்ட் காம் டவுன். நான் உடனே ரெடி ஆயிட்டு வரேன். ஓகே ப்ளீஸ் ப்ளீஸ் அத்தை சீக்கிரம் ப்ளீஸ் அத்தை. வாங்க மிஸ்டர் மெஹரா, உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். வாங்க போய் நிஷா பாப்போம். ரொம்ப விசித்திரமா இருக்கான். மெயின் கல்பிரேட் யாருன்னு அவன் உங்ககிட்ட தான் சொல்றேன்னு சொல்றான். என்ன இது அதிசயமா இருக்கு? திருடன் யாருன்னு போலீஸ் கிட்ட சொல்லுவானா இல்ல நம்ம கிட்ட சொல்லுவானா? ஸ்டேஞ்ச். இல்ல அதுவா இருக்காது. யாரு பிராச்சியோட பேக்ல ட்ரக்ஸ் வைக்க சொன்னாங்களோ அவங்க ஒருவேளை அவங்க உங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்களா இருக்கலாம். எங்க ஃபேமிலியில இருந்தா? என்னாச்சு சார்? விசிட்டர் ரூமுக்கு நிஷா மட்டும் கூப்பிட்டா போதுமா இல்ல அவங்க மாமாவையும் கூட்டிட்டு வரணுமா சார்? நிஷா மட்டும் கூட்டிட்டு வா. ஓகே சார். நம்ம ஃபேமிலியில யாரா இருக்கும் சார்? ப்ளீஸ் நான் உடனே நிஷா பார்த்தாகணும். அதுக்காக தான் உங்களை வர சொன்ன மிஸ்டர் மெஹரா. அத்தை டாடி கிட்ட என்னோட பேரை சொல்லிடுவானா என்ன அவன்? ஐ மீன் அவன் கிட்ட நான் இன்னும் பணத்தை கொடுக்கலையே. நான் தான் ட்ரக்ஸ் பிராச்சி பேக்ல வைக்க சொன்னேன். அவன் சொல்லிட்டானா என்ன பண்றது அத்தை? பேனிக் ஆறதால எதுவும் ஆக போறது இல்ல. ஜஸ்ட் காம் டவுன். இப்படி இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? அவர் நிஷா போய் பார்த்தா எல்லாத்தையுமே சொல்லிடுவானே. இப்போ என்ன காப்பாத்திக்க வேற வழியே இல்லையா? ஜஸ்ட் ரிலாக்ஸ். நான் என்ன பண்ணணும்னு யோசிக்கிறேன். டோன்ட் வரி. ஹாய், கேன் ஐ மெசேஜ்? நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். நீங்க என் கூட வாங்க. இந்நேரம் அவன் மீட்டிங் ரூம் வந்திருப்பான். இந்நேரம் அவர் கொஞ்சம் பிஸியா இருப்பாரோ? நான் ஏன் இப்படி பண்ணேன்? எதுக்கு மெசேஜ் பண்ணணும்? சாரி, டைம் பார்க்காம நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டேன். நீங்க இப்ப பிஸியா இருப்பீங்க. அப்புறமா கேக்குறேன். No, I'm free. In fact, I was having coffee. இல்ல, நான் காஃபின்னு சொன்ன உடனே நீங்க காஃபி குடிக்கும் போது நான் டிஸ்டர்ப் பண்றேன்னு சொல்லுவாங்க. நான் ஜன்னல் கிட்ட நின்னுட்டு வெட்ட வெளியில வானத்தை பார்க்கறேன். ஐ திங்க் மழை வரப்போகுது. மழையா? மழை வரப்போகுதா? என்ன மெசேஜ் போட்டிருக்கேன்? எங்க மழையா இருக்கு? எனக்கு ஒன்னும் அப்படி தோணலையே. அது உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். ஆக்சுவலி சரிதம்மாக்காக கேட்கணும். 2 நாள் முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு லேடி பெஞ்ச் மேல உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. நீங்க அவங்க கிட்ட உங்களோட கர்ச்சீஃபை கொடுத்தீங்களா என்ன? அது நீங்களா?
நான் என்னோட ஹேண்ட் கர்ச்சீஃபை கொடுத்தேன். அப்ப அது மிஸ்டர் மெஹரா தானா? உங்க பணம், உங்க பவர் எல்லாத்தையும் உங்ககிட்ட வச்சுக்கோங்க. அது என்னைக்காவது உங்களுக்கு உதவும். ஐ எம் சோ சாரி. தெரியாத மனுஷங்களுக்காக கூட நீங்க இவ்ளோ யோசிக்கிறீங்க. நீங்க ரொம்ப நல்ல மனுஷனா இருக்கீங்க. ஆனா நான் உங்களை தப்பா நினைச்சிட்டு இருந்தேன். யூ ஆர் ரியலி a good person. I'm sorry for that day. பேட்மேனா? என்ன பேட்மேன் நினைக்கிற அளவுக்கு நான் என்ன தப்பு செஞ்சேன்? ஆனா எந்த நாளுக்காக சாரி சொல்றாங்க? நீங்க எந்த நாளை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா சந்தோஷமா இருக்கு. நீங்க சொன்னதெல்லாம் ரொம்ப நல்ல மெசேஜஸ். யாரப்பா அது சேட் மேல சேட்டா வந்துட்டு இருக்கு? அது வந்து விளையாடு கண்ணா, விளையாடு. அது யாரா இருந்தாலும் சரி, ஆனா சேட்டிங்ல ஸ்மைலிங். ஏன்னா உன் ஃபேஸ்ல ஸ்மைலிங் தெரியுது. $1 மில்லியன் ஸ்மைலிங். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ லைக் இட். யாருனே? இந்த பார்ட்டிக்கு என்ன இன்வைட் பண்ணிருக்காங்க. பார்ட்டிக்கு தானே இன்வைட் பண்ணிருக்காங்க, இந்த ரூமுக்கு இன்வைட் பண்ணலையே. சோ யூ ஆர் நேஷ். ரியாவோட அப்பா எங்க? ரியாவோட அப்பா? நான் சொல்றத நல்லா காதுல வாங்கிக்கோ. உனக்கு சொல்லி புரிய வைக்கிற அளவுக்கு என்கிட்ட டைம் இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், கேட்டுக்கோ. ரியாவோட பேரை யார்கிட்டயும் தெரியாம கூட சொல்லிடாத, புரிஞ்சுதா? ஏன் சொல்லக்கூடாது? அவளாலதான் நான் இங்க இருக்கேன். அவ தான் இங்க இருக்கணும். நான் சொல்றத அவ கேட்காத போது நீங்க சொல்றத. அத்தை, போலீஸ் அண்ட் டாட் இஸ் கமிங். அத்தை, அங்கிருந்து வெளியே வாங்க. அவையும் இது வரைக்கும் பேரை சொல்லல. நானும் கேட்டேன். ஆனா அது என் இஷ்டம்னு சொல்றான். மனசுல தோணும் போதுதான் சொல்வேங்கிறான். அலியா, நீ எதுக்காக இங்க வந்த? வீட்ல இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கேன், அதுக்கு காரணம் யாருன்னு பாக்குறதுக்காக வந்தேன். பாவம் பிராச்சு, ஒரு இன்னோசன்ட் பொண்ணு மேல இவ்ளோ பெரிய பழிய சுமத்திருக்கான். இவன் எதுக்கு இப்படி பண்ணான்னு நான் தெரிஞ்சுக்க நினைச்சேன். நான் இங்க வந்ததுக்கு அப்புறம், இவனை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு கோபம் அதிகமாயிடுச்சு. இந்த மாதிரி பண்றதுக்கு யார் இவன்? ஓ, அத்தை சைடுல இருந்து ப்ளே பண்றாங்க. தேங்க் காட் ஷீல் பி ஃபைன். ஆனா என் நிலைமை என்ன ஆகும் ரியா? யோசி. அவன் என்ன சொன்னாலும் நீங்க மட்டும் அதை நம்பாதீங்க. இவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. இவன் யார வேணாலும் மாட்டி விடுவான். விக்ரம, உங்களை, என்ன, எனக்கு என்ன தோணுதுன்னா விட்டா மெஹரா ஃபேமிலி மேலேயே பழிய போடுவான். சோ ஐ திங்க் let police do their work. நாம இங்க இருந்து போகலாம். Let's go. யாரை எவ்வளவு நம்பணும்னு எனக்கு தெரியும் ஆலியா. முதல்ல அவ என்கிட்ட என்ன சொல்ல வரான்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்காக தான் என்ன இங்க கூப்பிட்டுருக்காங்க. என்கிட்ட பேசணும்னு சொன்னல, நான் வந்துட்டேன். யார் சொல்லி நீ இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்லு. ஓ காட், ப்ளீஸ் என்ன காப்பாத்து. இந்த கடைசி முறை என்ன காப்பாத்து கடவுளே. இனிமே இந்த மாதிரி ஒரு தப்பை நான் என்னைக்குமே செய்ய மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ். நான் உங்ககிட்ட சொல்லுவேன், ஆனா நீங்க அதை நம்ப மாட்டீங்க. நம்பர்தா வேணாமாங்கிறத நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல சொல்லு. உங்க பொண்ணு ரியா. ரியா? ஆமா, ரியா. ரியா எங்க மாமாவை கேவலப்படுத்தினான். எங்க மாமா தான் சொன்னாரு. அதை என்னால தாங்கிக்க முடியல. அதான் எல்லாரும் முன்னாடி அவளை அவமானப்படுத்தணும்னு நினைச்சேன். நான் யோசிச்சேன், அவ பெரிய ஃபேமிலியை சேர்ந்தவ, அவளை எதுவுமே பண்ண முடியாதுன்னு. அதனால தான் ஒரு பிளான் பண்ணேன். இந்த கேஸ்ல அவளை நான் மாட்டி விடணும்னு நினைச்சேன். அவ இந்த கேஸ்ல மாட்டிக்கிட்டாலன்னா அவளோட திமிரெல்லாம் அடங்கி போயிடுன்னு நினைச்சேன். ஆனா நான் ரியாவோட பேக்ல அந்த ட்ரக்ஸை வைக்கலாம்னு நினைச்சேன். தெரியாம பிராச்சியோட பேக்ல வச்சுட்டேன். உன் அங்கிள் அவமானப்படுத்தணுன்றதுனால தான் நீ ரியாவோட பேக்ல ட்ரக்ஸை வைக்கணும்னு முடிவு பண்ண இல்லையா? அப்ப ரியா செஞ்சது சரிதான். உங்க அங்கிள்னால எல்லாருக்குமே பிரச்சனை, முக்கியமா எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை கொடுத்தாரு. ஒருவேளை உன்னோட மாமா கிட்ட ரியா திமிரா நடந்துக்கிட்டானா அதுக்கு காரணம் ரியா இல்ல, உன் மாமா தான். மாமாவை விடு அபி. இத சொல்றதுக்காக தான் அவன் முதல்ல இங்க நம்மள வர சொன்னானு கே. ரியல் கல்பிரேட் யாருன்னு சொல்றதா தானே அவன் இங்க வர சொன்னான். ஆனா அவன் இப்ப ரியாவை ப்ளேம் பண்றான்.
இவன் என்ன சொல்றான்? ரியா மேல இருந்த கோபத்துல தெரியாம பிராச்சியோட பேக்குள்ள ட்ரக்ஸ வச்சுட்டேன்னு சொல்றான். டேய் தாடி, ரியா தான் பிராச்சியோட பேக்ல ட்ரக்ஸ வைக்க சொன்னாளா? விக்ரம், ஒரு நிமிஷம். உனக்கு ரியா கூட ப்ராப்ளம் இருந்திருந்தா நீ அவ கூட பேசி தீர்த்திருந்திருக்கலாம். இல்ல நீ எங்க கிட்ட வந்திருக்கலாம். ஓ மாமாவை இன்சல்ட் பண்ணதுக்காக நீ ரியாவோட லைஃப்ல விளையாடுவியா? இப்ப யாரோட வாழ்க்கை ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு பாத்தியா? இன்ஸ்பெக்டர் சார், மறுபடியும் இவனுக்காக எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க. என் ஃபேமிலிக்கு இவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் ரன்வீரையும் பிராச்சியும் ரிலீஸ் பண்ணணும், அவ்வளவுதான். சோ அதை செஞ்சுட்டேன். இவன் லைஃப் லாங் வெளியில வரவே கூடாது. லெட்ஸ் கோ ஆலியா. நான் ஒரு கால் அட்டென்ட் பண்ணிட்டு வரேனா? யா, என்னோட கார்ல வந்து என்ன பாரு. ஆனா அத்தை, பிராச்சியோட அம்மாவா? யா, ஷீ இஸ் சோ அமேசிங் அண்ட் இம்ப்ரெசிவ். எனக்கு தெரியல என்னன்னா அவங்க ஷீ இஸ் a wonder woman. அதாவது டாட் அவங்க மாமாவை பிடிச்சாரு. ரன்பீர் தானே போய் குற்றத்தை ஒத்துக்கிட்டு பிராச்சியை காப்பாத்தினா. அந்த பிராச்சியோட அம்மா ரன்பீரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரே நேரத்துல எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இட்ஸ் ஃபைன். No, no, it's not fine. It's just she is so sweet. She has his own. I mean, அவங்க ஒரு எமோஷனல். அவங்க பிராச்சிக்காக அழறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் ஏன் இந்த மாதிரி பண்ணேன்னு கூட எனக்கு அந்த சமயத்துல தோண ஆரம்பிச்சிருச்சு. பட் அவங்க எல்லா விஷயத்தையும் ஒரே சமயத்துல சமாளிச்சிட்டாங்க. அதாவது பிராச்சியை யார் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்கன்னு கூட என்கிட்ட வந்து கேட்டாங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் பிராச்சியையும் ரன்பீரையும் குற்றவாளி இல்லைன்னு அவங்க நிரூபிச்சிட்டாங்க. She is the one army woman. மிடில் கிளாஸ் பீப்பிள்ஸ் எல்லாருமே இப்படிதான். ஒன்னு சொல்லுவாங்க, ஆனா வேற ஒன்னு செய்வாங்க. இட் ட்ரை டு இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. நம்மள இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. சோ அத நம்பாத. பிராச்சியோட அம்மா மட்டும் இப்படி இல்ல, உன்னோட அம்மாவும் இப்படிதான் இருப்பாங்க. எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. எவ்ரிபடி லவ் ஹர். ஆனா லாஸ்ட் மினிட்ல அவ என்ன பண்ணான்னு தெரியுமா? ஐ மீன் யூ நோ வாட் ஷி ஸ்வீட் ஹார்ட். நான் அவங்கள பத்தி எதுவும் பேச விரும்பல. I'm sorry, I don't mean you hurt you. நான் உனக்கு உண்மையை புரிய வைக்கணும்னு மட்டும் தான் நினைச்சேன். உன்னோட அப்பாவித்தனத்தினால உன்னை எல்லாருமே ஏமாத்திடுறாங்க. Never ever forget this. மிடில் கிளாஸ் கிட்ட மட்டும் நீ சேராது. அவங்க பிறக்கிறதே ஏமாத்துறதுக்காக தான். வேற எந்த பொண்ணானாலும் சரி, உங்க அம்மாவானாலும் சரி. ஆனா எல்லா அம்மாவும் அப்படி இல்ல. சில நல்ல அம்மாக்களும் இருக்காங்க. பிராச்சியோட அம்மாவை பாருங்க, அவங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க. Yeah, don't do this, sweetheart. நீ இப்ப எதுக்காக அழுதுட்டு இருக்க? பிராச்சி, இது ஒன்னும் பெரிய லேட் இல்ல. அவ்வளவு லேட். சும்மா தானே வெட்டியா நின்னுட்டு இருக்க. என் துப்பட்டா எங்கன்னு தேட வேண்டியதானே. ஒரு நிமிஷம். இது என்னது? துப்பட்டாவை போட்டுட்டே துப்பட்டா எங்கன்னு தேடிட்டு இருக்கா. ஓகே ஓகே, பாய் பாய் பாய். சித்தி, இப்படிதான் எல்லாரும் தலையில பேனா வச்சுட்டு எங்க பேனான்னு கேட்டுட்டு இருப்பாங்க. இவ கதவை மூடிட்டு போனாலா இல்லையான்னு தெரியலையே. மறந்துட்டா. வர எல்லாத்தையும் மறந்துடுறா. வா. நீ இப்படி டென்ஷன் ஆகுற? நான் தானே போய் திறக்கணும். நான் தான் திறக்கறல, நீ ஸ்ட்ரெஸ் ஆகாத. எவ்வளவு நேரமா கதவு தட்டிட்டு இருக்கீங்க? என் பர்ஸ் எங்க போச்சு? என் பேக். அட பிராச்சி, நீ பர்ஸ் எப்படி மறந்துட்டு போவ? இங்க பெட்ல தான் இருந்துச்சு. யாரு அல்மாரி சாத்துனது? நல்லவேளை இப்பவாவது ஞாபகம் வந்தது. இல்லனா டாக்ஸிக்காரன் நடுவுல இறக்கி விட்டுருப்பான். எப்படி இவ்ளோ மறதியா இருக்க? நீ இப்பலாம் ஆபீஸ்க்கு போறல, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். சரி பாத்து போ, ஜாக்கிரதை. உன் கண்ணுல இருக்கிற இந்த கண்ணீருக்கான காரணம் சந்தோஷம் கிடையாது. அதான் கேட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்லையே. நான் என்னோட மனசுல என்ன நினைக்கிறேன்றது உங்களுக்கு மட்டும் எப்படி தெரியுது? தெரியலடா. ஆனா ஏதோ ஒண்ணு இருக்கு. உன் மனசுல இருக்கிற விஷயத்த நீ என்னதான் என்கிட்ட மறைச்சாலும் அது எனக்கு எப்படியோ தெரிஞ்சிரும். நான் இன்னைக்கு டாக்ஸில தான் போனேன். என்னமோ தெரியல, எனக்கு தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. போற வழியில உங்க வீட்டை பார்த்தேன். அதான் நேரா இங்க வந்துடலான்னு தோணிச்சு வந்துட்டேன். இங்க வந்த தலைவலி சரியாயிடும்னு இங்க வந்துட்டேன். பிரியா, மெடிக்கல் ஸ்டோர் ரோட்ல தானே இருக்கு. மெடிசன் வீட்ல கூட இருக்கு, ரூம்ல இருக்கு, போய் எடுத்துட்டு வா. சானா, ரொம்ப தலைவலியா இருக்குன்னா நான் டீ போட்டு கொடுக்கவா? இல்ல, டீ வேண்டாம். ஒரு நிமிஷம் இரு.
அட கடவுளே, இங்க என்னதான் நடக்குது? இப்படி தலை ஈரமா இருந்ததுன்னா கோல்டு பிடிக்கும். சித்தி, தலைவலி டேப்லெட் இல்ல. ரியா, நீ போய் மெடிக்கல் ஸ்டோர்ல வாங்கிக்கோ. போயிட்டு வா. நீ மெடிக்கல் ஸ்டோர் போய் வாங்கிட்டு வரியா? சித்தி, இவ்வளவு மழையில போனா நான் நனைஞ்சிருவேன். கொடை இல்லையா வீட்ல? இருக்கு. அப்ப அதை எடுத்துட்டு போ. அட கடவுளே, நான் என்னத்த பாக்குறேன்? டேப்லெட் கிடைச்சதா? சித்தி, நீங்க போய் ரியாவுக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னால இப்ப கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவா. இது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா சித்தி, இது அவளுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேளுங்க. ஐ மீன், ரியாக்கு போய் இந்த மாதிரிலாம் அவன் பண்ணிக்க மாட்டா. இப்படி பண்றதுக்கு ஆளே இல்ல. ஐ மீன், எனக்கு இது தெரியாது. இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு தெரியாது. ஆனா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ இந்த டேப்லெட்டை சாப்பிட்டா இன்னும் 5 நிமிஷத்துல சரியாயிடும். ரியா, நான் வேணா டாக்ஸி கூப்பிடட்டுமா? நீ வீட்டுக்கு போயிட்டா உனக்கு எல்லாம் சரியாயிடும். ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். அவ ஒன்னும் இப்ப வீட்டுக்கு போலியே. நான் இவளுக்கு காஃபி போட போறேன். அப்புறம் நீ ரொம்ப பேசி இவளோட தலைவலியை அதிகமாக்கிடாத என்ன? நான் போய் உனக்கு ஒரு சூப்பரான காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அவளை தொந்தரவு பண்ணிட்டு இருக்காத. சித்தி, நானும் தொந்தரவா? 3வது மனுஷங்க முன்னாடி நீங்க என்ன அசிங்கப்படுத்தாதீங்க ப்ளீஸ். எனக்கு காஃபி கிடைக்குமா? நீங்க போட்ட காஃபியை குடிக்கும் போது எனக்கு ஏதோ ரொம்ப அமேசிங்கா இருக்கு. காஃபி இவ்வளவு பிடிக்கும்னா அந்த காஃபியை போட்டவளுக்கு அவ்வளவு வேல்யூ கிடையாதா? இல்ல காஃபி காஃபி காஃபினாலே இப்படிதானே. இன்னைக்கு சாயந்தரம் உன் கையாலே நீ போட்ட காஃபியை கொண்டு போறதுக்கு மறந்துடாத என்ன? ஏன்னா அவருக்கு அந்த காஃபி ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருக்குமே இந்த காஃபி பிடிச்சிருக்கு. ரியாக்கும் இந்த காஃபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னோட இன்னொரு பொண்ணுக்கு என் கையால காஃபி போட்டு தரணும்னு ஆசையா இருக்கு. இதெல்லாம் எப்ப நடக்கும்? அவ எனக்கு கிடைச்சாதானே. இந்த உன் தலைவலி ட்ரீட்மெண்ட் வேற எங்கேயும் கிடைக்கலையா? சித்தியை பார்த்தவனே நேரா இங்க வந்துட்ட. இங்க பாரு பிரியா, இதெல்லாம் நீ வேற யாருக்கிட்டையாவது பண்ணு. ஆனா என்கிட்ட வேண்டாம். உன்னோட சுயரூபம் என்னன்னு எனக்கு தெரியும். பிராச்சியை பழிவாங்க நினைக்கிறல. அவ உன் டேடுக்கு க்ளோஸா இருக்கிறதுனால நீ சித்தி கிட்ட க்ளோஸ் ஆகலான்னு பாக்குறியா? ரியா, உன்கிட்ட இருந்து உன்னோட அப்பாவை பிராச்சி பிரிக்க பாக்குறான்னு நீ தான் நினைக்கிற. அதே மாதிரி பிராச்சி கிட்ட இருந்து நீ அவங்க அம்மாவை பிரிக்கலாம்னு நினைக்கிற. நான் யாரையும் யார்கிட்ட இருந்து பிரிக்க நினைக்கல. முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ, யாரும் யாரோட பேரண்டையும் பிரிக்க முடியாது. அப்புறம் நீ எதுக்கு அப்படி சொன்ன? பிராச்சி, நீ எங்க அப்பாவை என்கிட்ட இருந்து பிரிக்கிறேன், எங்க அப்பாவை என்கிட்ட இருந்து பிரிக்கிறேன்னு. உன்னோட கதையெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் ரியா. நான் சித்தி கிட்ட இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு நீ இங்க இருந்து போயிடு. மறுபடியும் இந்த மாதிரி டிராமா பண்ண முயற்சி பண்ணாத. சகனா, இங்க பாரு, நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. ஆனா இந்த மாதிரி நீ மறுபடியும் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன்னா உன்னோட பிராச்சி கிட்ட இருந்து அவளோட அம்மாவை நான் பறிச்சுப்பேன். அதனால எனக்கு கோவத்தை வர வைக்காத. நான் கிளம்புறேன். டேக் கேர். டேக் கேர். சொல்லு பிராச்சி, உனக்கு தெரியுமா இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா? நீ நம்ப மாட்ட. என்னாச்சு? வீட்ல எதுவும் பிரச்சனை இல்லையே? இல்ல, எதுவும் சரியில்லை. நீ இருந்த வரைக்கும் எல்லாம் சரியா இருந்துச்சு. நீ போனதுக்கு அப்புறம் அந்த ரியா வந்தா எல்லாமே போச்சு. அப்படின்னா உன்கிட்ட அவ ஸ்டே அவுட் ஆஃப் இட்னு சொன்னாளா? சரி சஹானா, நான் அப்புறம் பேசுறேன். வீட்டுக்கு வந்து பேசுறேன். பாய். வணக்கம் பாட்டி. வணக்கம்மா. உள்ள வா. வா. நீ ரன்வீரை பார்க்க தான் வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். கிண்டல் பண்ண. நீ ஃபைல் எடுக்க தான் வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். அதனால என்ன, நீ வெயிட் பண்ணு, நான் ஃபைல் எடுத்துட்டு வரேன்.
பாட்டி இந்நேரம் நீங்க அவளோட முகத்தை பார்த்திருக்கணுமே. எப்படி பயந்துட்டா தெரியுமா? அவளோட முகத்தை பாருங்களேன். நீ இருக்கே பேராண்டி, இந்த பொண்ணு பாவம், கஷ்டப்படுத்தாத. பாட்டி இவளையா பாவம் சொல்றீங்க? இவ பாவி. இவன் பேசுறத கேட்டு நீ தப்பா எடுத்துக்காத. இட்ஸ் ஓகே பாட்டி. சரி, இவருக்கு என்ன வயசு இருக்கும்? ஏன் ஏன் எதுக்காக கேக்குற? இல்ல, கடவுள் இவருக்கு வளர்ச்சியை கொடுத்திருக்காரே தவிர வயசா கூட்டவே இல்ல. குழந்தை மாதிரி குறும்புத்தனம் பண்ணிக்கிட்டு. பாட்டி நான் உங்களுக்கு குழந்தை தானே, இப்பவும் குழந்தை தானே. இதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு டைம் இல்ல. நான் இப்பவே ஆபீஸ் கிளம்புறேன். பாய், போயிட்டு வரேன். சரி, நீ ஆபீஸ் தானே போற, இவளையும் கூட கூட்டிட்டு போ. வேண்டாம் பாட்டி, இவரு ரொம்ப மோசமா வண்டி ஓட்டுவாரு. ஆமா பாட்டி, இவளுக்கும் வண்டியில வர பழக்கம்லாம் இல்ல. இவளுக்குலாம் மாட்டு வண்டியில வந்ததா பழக்கம். அது ரொம்ப ஸ்பீடா போகும். டுக்கு 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 டுக்கு. பிரச்சனை இல்ல, இன்னைக்கு நீ கொஞ்சம் ஸ்லோவாவே ஓட்டு, இவள கூட கூட்டிட்டு போ. சரியா? இல்ல பாட்டி, பரவாயில்ல, நான் போய்க்கிறேன். நீ இவன் கூட போடா கண்ணா, நான் தான் சொல்றேன் இல்ல. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க ஆலியாவை கூட்டிட்டு வரும்போது இன்னொரு பேஷண்ட்டையும் நீங்க கூட்டிட்டு வந்தீங்க, திஷா. ஆலியா சூசைட் பண்றதுக்கான காரணம் அதுவா கூட இருக்கலாம்னு நான் நினைச்சேன். இல்ல, அது இல்ல. அந்த சமயம் நான் நினைச்சேன், ஆனா அவ மேரிடுன்னு எனக்கு தெரியாம போச்சு. கிரண், ஐ மீன் திஷாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டது யாருன்னு உனக்கு தெரியுமா? தேங்க்யூ. இதெல்லாம் எதுக்கு பண்ணிட்டு இருக்க? நான் தான் நல்லா இருக்கேன்ல. இங்க பாரு, நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்க விரும்பல. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்புறம் எல்லா வேலையும் நான் தானே பார்க்கணும். அது மட்டும் இல்ல, இந்த ஈவென்ட் கம்பெனிக்கு நாம 2 பேரும் 50-50 பார்ட்னர்ஸ். அப்புறம் நான் 50% தானே வேலை பார்ப்பேன். ஸ்டாப் டூயிங் ஆல் திஸ். இது ஹாஸ்பிட்டல் இல்ல. நீ ஆபீஸ்ல கூட எங்க பேச விடுற? ஏன்னா அது ஆபீஸ். அப்ப எங்க தான் பேசுறது? எங்கேயுமே வேண்டாம். என் கூட எங்கேயும் வர வேண்டாம். ஏன் சொல்ற? நீ என்ன எனக்கு தங்கச்சி மாதிரியா? ஓ, ஆனா கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லல்ல. ஏய், ஆனா நாம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸா? நீ ஒரு செல்ஃபிஷ் ஃப்ரெண்ட். எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா எல்லா வேலையும் நீ தான் பார்க்கணுங்கிறதுக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்க. சரியா? சொல்லு. இங்க பாரு திஷா, லைஃப்ல ஒரு செல்ஃபிஷ் ஃப்ரெண்ட் இருக்கிறது ரொம்ப அவசியம். அது என்னன்னா, பெண்கள் தனத்தானே ரொம்ப ஸ்மார்ட்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் தினமும் உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் உன்னை விரும்புறேன்னு கிடையாது. ஏன் சொல்றேன்னா, நான் பணத்தை லவ் பண்றேன். and I wanted to earn money for me. இப்போ எங்க போற? ஏய், ஒரு செகண்ட் வெயிட் பண்ணு. டாக்டர் இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. அப்புறம் இன்னொன்னு, நான் இப்ப கிளம்பணும். I have a date. போய் பார்த்துட்டு வா. திட்டு வாங்குவல்ல, அப்ப தெரியும். இல்ல, அவன் யாரு என்ன பண்றான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு, ரொம்ப கேர் எடுத்துக்கிறான். அது எப்படி நீ அவ்வளவு உறுதியா சொல்ற? அவன் அவருடைய ஹஸ்பண்ட்னு பேசும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் என்ன சொன்னான்னா, உனக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா எல்லா வேலையும் நான் தான் பாத்துக்கணும். நார்மல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி பேசிப்பாங்களோ அப்படிதான் பேசிக்கிட்டாங்க. ஓ, சாரி டு இன்டரப்ட் டாக்டர், பட் நாங்க வெளியில வெயிட் பண்றோம். so I just out of letting you know. Okay, we will tell you. Okay. என்னாச்சு? அவன்தான் திஷாவோட ஹஸ்பண்ட். திஷா, பேஷண்ட் வெளியே வந்துட்டாரு. கம், லெட்ஸ் கோ. ஓ காட், என்ன? நான் என்னோட ஃபைலை கார்லயே வச்சுட்டேன். நான் போய் எடுத்துட்டு வரேன். இங்கே இரு. வெயிட், நானும் வரேன். பிராச்சியும் சஹானாவும் அவங்க ஒரு தெருவு தள்ளி சரிதாமா வீட்டு நம்பர் 147ல இருக்காங்க. சரிதாமா கிட்ட கேட்போமா, ஆலியாவோட ஆனிவர்சரி பார்ட்டியில கேட்டரிங் பண்ணுவாங்களான்னு? அவங்களுக்கு இந்த தடவை டைமும் கிடைக்கும். சரிதம்மா யோசிக்க மாட்டாங்க. ஆனா அனுராதா நான் சொல்லாம கொல்லாம வந்துட்டதா நினைக்க மாட்டாங்களா? பேசாம ஃபோன் பண்ணுவோம். நான் ஏன் அவங்களுக்கு ஃபோன் பண்ணணும்? அவங்க என்ன நினைப்பாங்க? நேத்து மெசேஜ் பண்ண, இன்னைக்கு ஃபோன் பண்றேன். தப்பா எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்களா? சரிதம்மாக்கே ஃபோன் பண்ணுவோம். இன்னைக்கு அந்த கடைக்காரனை நீ ஒரு வழி பண்ணிட்ட போ. நான் எப்பவும் என்ன நினைப்பேன்னா, என்ன தவிர வேற யாரும் பேரம் பேச மாட்டாங்கன்னு. ஆனா நீ நல்லா பேரம் பேசுற. நீயும் எதுலயும் குறைஞ்சவல்ல. எங்க அம்மா எனக்கு கத்து கொடுத்தாங்க. அப்படியா? சரி, பேக கொடுங்க. வேண்டாம் வேணாம். அட மிஸ்டர் மெஹரா. ஹலோ ஹலோ சரிதம்மா, கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும்.
அட உங்க பேச்ச கேட்கணுங்கிறதுக்காக நான் எவ்வளவு நாளா காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? அடடா இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வேலை விஷயமா பேசணும். அது ஆலியாவோட ஆனிவர்சரி பார்ட்டி வருது, அதுக்கு ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணணும். அதான் கேட்டரிங் பத்தி பேசணும். நான் 5 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துட்டுமா? அது என்னன்னா ஆர்கின் ஹோட்டலுக்கு வெளியில இருக்கேன். நாங்களும் அந்த ஹோட்டல் பக்கத்துல தான் இருக்கோம். அப்புறம் என் கூட பிராச்சியோட அம்மாவும் இருக்காங்க. இங்கேயே பாத்துப்போமே. முதல்ல காபி வாங்கி கொடுங்க, அப்புறம் பிசினஸ் பத்தியும் நம்ம பேசி முடிச்சிடலாம். அட ஹோட்டலுக்கு வெளியில ஏன் நிக்கிறீங்க? கேஃபேக்குள்ள வாங்க, நான் உங்களை பார்க்க அங்க வந்துடுறேன். அங்கேயே காஃபி குடிச்சிட்டு நம்ம பேசலாம். அது அவரு நம்மள காஃபி குடிக்க உள்ள வர சொன்னாரு, ஹோட்டலுக்குள்ள. அட என்னப்பா இது, ஹோட்டல் பேரை ஏன் சொன்னோம் நாம? உனக்கு இதெல்லாம் தேவையா? நீ வேற அபி. அடேங்க அப்பா, எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த ஹோட்டல் முதலாளி ரொம்ப செலவழிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். எவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணிருக்காங்க. சரிதாமா. அது மிஸ்டர் மெஹரா நேரம் வந்திருப்பாரா? ஏன்னா நம்ம அந்த பொண்ணுங்க கிட்ட பேசிட்டு இருந்தோம். அதுக்குள்ள அவர் பார்க் பண்ணிட்டு இங்க வந்திருந்தா என்ன ஆகுறது? அட இருக்காது. இது வரைக்கும் நான் இந்த ஹோட்டலை வெளியில இருந்து தான் பாத்திருக்கேன். முதல் தடவையா உள்ள வந்திருக்கேன். நீயும் முதல் தடவையா தானே வந்திருக்க? ஆமால, நீ டெல்லிக்கே முதல் தடவையா தானே வந்திருக்க? நானும் இருக்கேன் பாரு. அப்புறம் தெரியுமா, நிறைய தடவை இது உள்ள வந்து பாக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். உள்ள வந்து டீ குடிக்கணும்னு ஆசை. ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப பயமா இருக்கு, தைரியம் கிடையாது. அட இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? நீங்க என்ன யார் வீட்டுக்குள்ளேயாவது போக போறீங்களா என்ன? இது ஒரு ரெஸ்டாரண்ட். இங்க வந்தீங்கன்னா சாப்பிட்டதுக்கு காசு கொடுத்துட்டு போக போறீங்க. ஆனா ஒருவேளை நான் இதுக்குள்ளர வந்தேன்னா எல்லாரும் என்னதானே பாப்பாங்கன்னு நினைச்சேன். ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? இப்ப நீங்க தனியாவா வந்திருக்கீங்க? நானும் உங்க கூட வந்திருக்கேனே. இப்ப நீ என் கூட இருக்கும்போது கொஞ்சம் பயம் கம்மியா இருக்கு. நீ இங்க கூட இருக்கிறதுனால இன்னொரு வேலையும் சேர்த்து செஞ்சிடலாம். தம்பி கொஞ்சம் இங்க வாயேன்பா. சொல்லுங்க. இங்க இந்த ரொட்டி கிடைக்குமா? என்னது? அதான்ப்பா ரொட்டி. இந்த குஜராத்காரங்க பண்ணுவாங்களே வெந்தயம் எல்லாம் போட்டு, அதான்ப்பா இந்த ரொட்டி மெலிசா இருக்குமே ரொட்டி. அம்மா இங்க அது கிடைக்காது. வேணும்னா உங்களுக்கு நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறேன். இல்ல எனக்கு சாப்பிட வேணாம். அது அது என்னன்னா நான் வந்து கேட்டரிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்கிட்ட இருந்து தினமும் ரொட்டி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு போதுமான டிஸ்கவுண்ட்ல கொடுப்பேன். நான் ஓனர் கிட்ட பேசிட்டு சொல்றேன். அப்ப நீங்க ஓனர் இல்லையா? சூட் கோட் எல்லாம் போட்டிருக்கிறத பார்த்தா நீங்க தான் ஓனர்னு நினைச்சிட்டேன். நான் மேனேஜர். அப்ப சரி மேனேஜர் தம்பி, உங்க ஓனர் கிட்ட நான் பேசுறேன். அவர் எனக்கு அறிமுகப்படுத்துறியா? நீங்க கொஞ்சம் வெயிட்டர் அனுப்புங்களேன். Thank you. ஓனர் கிட்ட அப்புறமா பேசிக்கோங்க. நீங்க இருக்கீங்களா இல்ல கிளம்பிட்டீங்களா? இல்லையே, நாங்க அப்பத்துல இருந்து இங்க தானே இருக்கோம். எங்க? நாங்க இங்கதான் உட்கார்ந்து இருக்கோம். இங்கனா எங்க? நாங்க இருக்கிற பக்கம் கொஞ்சம் பாருங்க. அப்படி என்னுடைய மைண்ட்ல என்னதான் ஓடுது? அவ என்ன பண்றா ஏது பண்றா ஏன் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். நீ ஆலியாவுக்கு நிச்சயமா ஸ்ட்ரெஸ் கொடுக்கவே கூடாது. ஏன்னா அவ ஸ்ட்ரெஸ் ஆனானா she will go in depression. நான் உங்களை விரும்பல, தள்ளி போங்க. ஈஷா நான் சொல்றது கேளு திஷா. திஷா இந்த பக்கம் இந்த பக்கம் நீங்க பாருங்க, என் கைய நான் அசைக்கிறேன் பாருங்களேன். எங்க? வாங்க வாங்க. மேம் இதோ சமோசா வந்துருச்சு. பாத்துட்டேன். சாரி மேம், சாரி மேம், நான் க்ளீன் பண்ணிடுறேன் மேம். சாரி மேம். என்ன சாரி? சாரி மேல எல்லாம் சட்னியை கொட்டிட்டியே. மேடம் ப்ளீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடாதீங்க மேடம், ப்ளீஸ் மேம். சார் 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 1 minute சார். நான் வேணா க்ளீன் பண்ணி. இல்ல வேண்டாம், நானே வாஷ்ரூம் போய் க்ளீன் பண்ணிக்கிறேன். கரை ஆயிடும். வாஷ்ரூம் எங்க? இந்த பக்கம் மேம். Thank you. சார் சார் இதோ நான் வந்துடுறேன். சார் ப்ளீஸ் சார். சார் இங்க பாருங்க. சார் ப்ளீஸ். சார் 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 ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார்.
அட என்ன இது? இவரு என்ன பாக்குறதுக்காக தான் வந்தாரு. கிளம்புங்க கிளம்புங்க, வாங்க I'm போலாம். sorry, I have to go. Excuse me. வழி விடுங்க, வழி விடுங்க. யூ நோ வாட், நான் 2-3 செலிபிரிட்டிஸா பாத்திருக்கேன். ஆனா இந்த ராக் ஸ்டார் இருக்காரே ரொம்ப வித்தியாசமானவரு. ஆமா சீரியஸ்லி அவரு ரொம்ப கியூட்ல. அபிஷேக் மெஹ்ரா என்னோட கிரஷ். அவரை போட்டோல பார்த்தாலே எனக்கு அவ்வளவு பிடிக்கும். காட்டு பார்க்கலாம். எவ்வளவு அழகா இருக்காரு. எனக்கு பிடிக்கும். அது நீங்க வந்து நீங்க ஒருத்தரை பத்தி பேசிட்டு இருக்கீங்களே, அவரு இங்கதான் இருக்காரா? ஆமா அவர் இங்கதான் இருக்காரு. நீங்க இவ்வளவு ஃபேமஸா? கொஞ்சம் நிறைய, பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் அதிகம். ஓ Yeah, sure. நான் கொஞ்சம் come on, let's do it. Thank you sir. ஹேண்ட்ஸமா தான் இருக்காரு, அதான் இத்தனை பெண்களுக்கும் இவரை பிடிச்சிருக்கு. ஆனா இவருக்கு ஜோடி என் பிரக்யா தான் கரெக்டா இருப்பா. 2 பேரையும் ஒன்னா பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கும். ஏய் பொண்ணே, நீ என்ன பண்ற? அங்கிருந்து போ. பாட்டி பாட்டி ப்ளீஸ் பாட்டி, இன்னும் ஒண்ணே சார் சார் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நான் சொல்றேன்ல, போ அந்த பக்கம். அவரை விடு அவரை. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? செல்ஃபி எடுக்க வந்தியா இல்ல மொத்தமா ஒரு ஆல்பம் பண்ணலாம்னு இங்க வந்திருக்கியா நீ? Okay, let's do it. Come on, let's do it. என்ன இது, ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? அட, இவரோட முகத்தை பார்த்ததும் உங்க முகம்லாம் ஏன் இப்படி ஆயிடுச்சு? இவரை பார்த்ததும் நீங்க எல்லாம் ஊன்னு உங்க முகத்தை ஏன் அஷ்ட கோணல் ஆக்கிறீங்க? இங்க இருந்து போங்க எல்லாரும். என் கேர்ள் ஃப்ரெண்ட். சாரி. அட, எதுக்காக இப்படி போய் சொல்றீங்க? நான் இல்ல, என்னோட பொண்ணுதான் இவரோட கேர்ள் ஃப்ரெண்டு. மொத்தத்துல அவளுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. இவர் கூட பொண்ணுங்க க்ளோஸா போட்டோ எடுக்கிறது அவளுக்கு சுத்தமா பிடிக்காது. அவ வந்து உங்களோட போனை உடைக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடுங்க. ஏய், இவரை எதுக்காக பாக்குறீங்க? நான் என்ன பொய்யா சொல்றேன்? இல்ல, என்ன சொல்றது, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப பொசசிவ். இப்ப வந்துகிட்டே இருப்பா. அப்புறம் அது என்னன்னா, அது என் கூட பொண்ணுங்க ஏதாவது நின்னா அவளுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. இவங்களுக்கு இவ்வளவு கோவம் வருதுன்னா அவளுக்கு எவ்வளவு கோவம் வரும்? அவ ஒரு எரிமலை, இவங்க பெரிய மலை. இப்போ உங்க முகம்ல எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா? அவ வந்தாள்னா அவ நெகத்தால உங்க முகத்தெல்லாம் கிழிச்சு எடுத்துருவா. அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் இங்கிருந்து போயிடுங்க. சரி வா போலாம், வாங்க போலாம். என்னையும் பயமுறுத்துறீங்களா? இல்லையா? அட, இந்த காலத்து பசங்களை கொஞ்சம் பயமுறுத்தி தான் வைக்கணும். ஆமா, அதுக்காக இவ்வளவா? பின்ன என்ன பண்றது? சரி வாங்க. மிஸ்டர் அபிஷேக் மேரா. எஸ். ஐ கான்ட் பிலீவ் நீங்க இந்த ஹோட்டலுக்கா? நீங்க வந்ததுன்னா என்னால நம்பவே முடியல சார். அப்புறம் எங்க ஹோட்டலுக்கு ஒரு கப்பல் வந்திருக்காங்க சார். அவங்க உங்களோட பெரிய ஃபேன் சார். ரியலி? எஸ் சார். அவங்க கேக்ல லவ் த ஃபீலிங் எழுதி இருந்தாங்க சார். அதை வச்சு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். லவ் த ஃபீலிங். எஸ். ஓகே. எஸ். ஐ ரிக்வெஸ்ட், நீங்க அவங்கள விஷ் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார். என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட நீங்க பெர்மிஷன் கேட்டீங்களா? அப்புறம் இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட் பிராச்சியோட மம்மியா? நீங்க தானே சொன்னீங்க, மறந்துட்டீங்களா? அவளுக்கு பதிலா நானே பெர்மிஷன் கொடுக்கறேன். சரி, நீங்க அவங்கள வர சொல்லுங்க, நான் வரேன், பாத்துட்டு வந்துடுறேன். வாங்க சார். சரி வாங்க. இந்த மிஸ்டர் மெஹரா இருக்காரே, மீட் பண்ண வந்தது நம்மள விட்டுட்டு மத்த எல்லாரையும் மீட் பண்றாரு. ஆனா இந்த பிரக்யா எங்க போனா? ஏன் இன்னும் வரல? நானே போய் அவளை பார்த்துட்டு வரேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நம்ம இந்த நேரம் ஒரு அதிசயத்தை கொடுக்க போகுது. ஏன்னா இன்னைக்கு இங்க வந்திருக்காரு ராக் ஸ்டார் மிஸ்டர் அபிஷேக் பிரேம் மேரா.
அவங்களுக்காக ஒரு பாட்டு பாடணும். நோ நோ ஐ கான்ட். ஆக்சுவலி ஒருத்தங்களை பார்க்கறதுக்காக இங்க வந்தேன். ஆனா இங்க பாட்டு பாட வருவன்னு எனக்கு தெரியாது. ஐ அம் நாட் ப்ரிப்பேர்ட் டு சிங் a song. Not just any song. உங்க மனசுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சாங் பாடுங்க. சொல்ல போனா எல்லாரோட ஆன்சரும் கரெக்டான ஆன்சர் தான். ஆனா எனக்கு அது ஒரு உணர்வு. அது ஏற்படும், ஆனா அது தெரியாது. அதை சொல்ல முடியாது, ஆனா அதை நல்லாவே உணர முடியும். அதை நீங்க உணரும் போது அது அந்த உணர்வு உங்க வாழ்க்கை பூரா உங்க கூடவே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு மூமெண்ட்டை கேப்சர் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு போட்டோவை எடுத்து அந்த போட்டோவை உங்க கூடவே நீங்க வச்சுக்கணும். அந்த போட்டோவை நீங்க பார்க்கலாம், உங்களோட காதலை. யூ கேன் ஜஸ்ட் ஃபீல் இட். அப்புறம் இன்னைக்கு கூட என்னால ஃபீல் பண்ண முடியும். நான் முதல் தடவையா நான் அவங்க கூட மழையில நனைஞ்சேன். ஐ கேன் ஸ்டில் ஃபீல் இட். நான் ஒவ்வொரு நாளும் ஃபீல் பண்ணிருக்கேன். அவ என்னை கட்டி பிடிச்சத. ஐ ரிமெம்பர் எவ்ரிதிங் அபவுட் ஹர். ஒவ்வொரு உணர்வு, ஒவ்வொரு ஃபீலிங்ஸ். அவ்வளவு ஏன் அந்த டச் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. அதை என்னால உணர முடியுது. ஏன்னா அந்த உணர்வுகள் இன்னும் உயிரோடு தான் இருக்கு. நான் இன்னைக்கு கூட அவளை இன்னைக்கு கூட அவளை நான் காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். சார், நீங்க ஏன் அப்படி சொன்னீங்க அவங்க காதலியா இருந்தாங்கன்னு? நீங்க என்னோட பாட்டு கேட்க விரும்புனீங்களே? அப்படின்னா சரி, என் மனசுக்கு நெருங்கின அந்த பாட்டை நான் பாடுறேன். All right then, can I have a guitar please? அட, நீ போயிட்டேன்னு இல்ல நான் நினைச்சிட்டே இருந்தேன். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. மிஸ்டர் மெஹராவை பாத்தியா? ஹலோ ரன்பீர், நான் உன் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ பல்லவி ஆண்டி என்ன சொன்னாங்கன்னா ஆபீஸ்ல இருந்து வந்துட்டு இருக்கேன்னாங்க. நீ எங்க இருக்க? ஆக்சுவலி நான் வந்து ஓகே, அதை விட ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ தட் ஏதாவது ப்ராக்ரஸ் ஆச்சா? ப்ரோக்ரஸ்? அட, அதான் அந்த பிராச்சி ஏதாவது இம்ப்ரெஸ் பண்ணியா? இவளை எங்க இம்ப்ரெஸ் பண்றது? ரியாவை எங்க இருந்து ஐ லவ் யூ சொல்ல வைக்கிறது? என்னோட கஷ்டம் இவளுக்கு எங்க தெரிய போகுது? ஹலோ ரன்பீர், நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் கழிச்சு பேசட்டுமா? நான் இப்போ கொஞ்சம் பிஸியா இருக்கேன். ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம், கால் மீ பேக். பை. வண்டி நிறுத்து. அட சாரி ஓகே. நான் உனக்கு பிடிச்ச மாதிரியே வண்டியை பொறுமையா ஓட்டுறேன். ஓகே, உனக்கு எவ்வளவு ஸ்பீட்ல போனா பிடிக்கும்? 20, 30? நீ எந்த ஸ்பீட் சொல்ற அந்த ஸ்பீட்ல ஓட்டுற. நீ சொன்னீனா நான் வண்டியை தள்ளிட்டு கூட போறேன். கொஞ்சம் வாய் பேசாம அமைதியா வண்டி ஓட்டினா போதும். ஆக்சுவலி ரன்பீர் வாஸ் ரைட். அவ அந்த டைப்பே கிடையாது. ஆனா ரன்பீரை பிடிக்காம எப்படி இருக்க முடியும்? ஐ மீன், ரன்பீர் பிராச்சியை லைக் பண்ணல, பட் பிராச்சி ரன்பீரை லைக் பண்ணலாம்ல. ஷி கேன் ஃபால் ஃபார் ஹிம். ஆனா இந்த ரன்பீர் அவளை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு எந்த ஸ்டெப்புமே எடுக்கிறது இல்ல. இப்படி போயிட்டு இருந்தா எப்படி? நான் தான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். என்னாச்சு? இல்ல, ஒண்ணும் இல்ல. அட, நீ உன்னோட பாய் ஃப்ரெண்ட பார்க்கலாம்ல. பாய் ஃப்ரெண்ட்? அட, மிஸ்டர் மெஹராவை பார்த்து பொண்ணுங்கெல்லாம் அப்படியே மயங்கி போயிட்டாளுங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக நான் என்ன சொன்னேன்னா, நீ அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட், நீ வந்தினா எல்லா பொண்ணுங்களையும் அடிப்பேன்னு சொன்னேன். சும்மா ஒரு கிண்டலுக்காக தான் அப்படி சொன்னேன், தெரியுமா? நீங்க இந்த மாதிரி கிண்டலுக்காக எது வேணாலும். என்ன சரிதமா? விளையாட்டுக்காக தானே அப்படி சொன்னேன். அதனால பெருசா தப்பு நடந்துருச்சா என்ன? அவர் என்னமோ உன்னை ப்ரொபோஸ் பண்ண மாதிரியும் நீ ஆணு சொன்ன மாதிரியும் சரியான பொண்ணுமா நீ. என்ன யோசிக்கிற?
மிஸ்டர் மெஹ்ராவை பத்தி தானே? இல்ல. அட எதையாவது யோசியேன். எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காரு, எவ்வளவு ஃபேமஸா இருக்காரு. இந்த பாட்டு என்னோட ட்ரூ ஃபீலிங்ஸ். எந்த சமயத்திலையுமே அவளோட ஞாபகம் தான் வருது. மேம் உங்க பேக்ஸ் எல்லாம் அங்கேயே வச்சிட்டீங்க. ஏதாவது சேஃபான இடத்துல வை. போகும்போது எடுத்துட்டு போங்க. சூப்பர், மைண்ட் ப்ளோயிங், சூப்பர். நான் இவ்வளவுதான் சொல்லுவேன், மியூசிக்ல நீ கிழிச்சிட்ட. ஆனா உண்மையை சொல்லணும்னா அபியோட மாயம் என்ன ஒரு மியூசிக்ல. proud of you. சூப்பர். நீ இங்கே இரு, நான் போய் வண்டி எடுத்துட்டு வரேன். சரியா? ஆல்ரைட். பெரியம்மாவோட மெசேஜ். சீக்கிரமா வா. ரியா மாடிப்படியில இருந்து கீழே விழுந்துட்டா.